Hi friends, 12th Business Max, Chapter 2, Exercise number 2.4 la first sum, integrate 2 cos x minus 3 sin x plus 4 secant square x minus 5 cosecant square x கொடுத்திருக்காங்க. இதை இன்டெக்ரல் பண்ண போறோம் நம்ம. அப்ப இன்டெக்ரல் ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த டேர்மை ரைட் பண்ணிட்டோம். இன்டெக்ரல் போட்டாவே இதோட என்ன சேர்த்துக்கணும், நம்ம dx சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்மை இன்டெக்ரல் பண்றோம். 2 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 வச்சிரோம். அப்ப இன்டெக்ரல் ஆஃப் cos x cos x பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு sin x. நெக்ஸ்ட் இங்க 3 இருக்கு. அப்ப -3 னு வெளியில வச்சுக்குவோம். அப்ப sin x பண்ணோம்னா என்ன கிடைக்கும், cos x பண்ணா sin x sin x பண்ணா -cos x. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கனால இங்க எடுத்து நம்மளுக்கு என்ன ஆயிரும் பிளஸ். அப்ப +3 cos x. அடுத்தது பிளஸ் 4 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டோம். secant square x secant square x differentiate integral பண்ணா secant square x integral பண்ணா tan x. அப்ப 4 tan x வந்துரும். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் இருக்கு. அப்ப -5. அப்ப cosecant square x அப்ப integral of cosecant square x க்கு ஃபார்முலா -cot x. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கனால இங்க என்ன சிம்பிள் வந்துரும் நம்மளுக்கு +5 cot x பிளஸ் c. நம்ம இன்டெகிரல் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம ஆட் பண்ணோம், அதான் பிளஸ் சி. அப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன் கவனிங்க. 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுட்டோம். காஸ் எக்ஸை பண்ணால் என்ன வந்துடும் நம்மளுக்கு சைன் எக்ஸ் வந்துடும். -3 கான்ஸ்டன்ட் டேர்ம் -3 வெளியில் வச்சுக்கிறோம். சைன் எக்ஸை இன்டெகிரல் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு -cos x. ஆல்ரெடி வெளியில் மைனஸ் இருக்கனால +3 cos x +4 secant square x பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு tan x. அடுத்து -5 cosecant square x பண்றோம். cosecant square பண்ணா -cot x. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கனால என்ன ஆயிரும் நம்மளுக்கு +5 cot x plus c. நெக்ஸ்ட் சம் integral of sin cube x dx. இப்போ integral of அப்ப நம்மளுக்கு டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா sin 3x அப்ளை பண்ணலாம். பட் நம்மளுக்கு கியூப்ல கொடுத்துருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம trigonometry ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்ப we know that நம்மளுக்கு தெரியும் sin 3x க்கு ஃபார்முலா தெரியும். sin 3x க்கு என்ன ஃபார்முலா 3 sin x equal -4 sin cube x னு வந்துரும். இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன வேணும், நம்மளுக்கு இந்த sin cube x தான் வேணும். அப்ப மைனஸ்ல உள்ளதை இந்த சைடு கொண்டு வந்துட்டா என்ன வந்துடும் நம்மளுக்கு பிளஸ் ஆயிரும். 4 sin cube x equal to 3 sin x. இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு வந்துரும். அப்ப என்ன இருக்கும் நம்மளுக்கு -sin 3x. நமக்கு sin cube தான் வேணும். அப்ப 4 அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும் ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும் டிவைட்ல வந்துரும். அப்ப 1/4 of 3 sin x minus sin 3x. இப்போ இதை இன்டெகிரல் தான் பண்ண போறோம். அப்ப இன்டெகிரல் அப்ளை பண்றோம். இன்டெகிரல் ஆஃப் sin cube x into dx equal to integral of 1/4 into 3 sin x minus sin 3x dx. ரைட் பண்ணியாச்சு. இப்போ 1/4 கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியில எடுத்துக்கிட்டோம். 1/4. இப்போ இதை இன்டெகிரல் பண்ண போறோம். 3 கான்ஸ்டன்ட் டேர்ம் 3 அப்படியே இருக்கும். sin x பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு -cos x. sin x பண்ணா என்ன கிடைக்கும் -cos x. அப்ப முன்னாடி மைனஸ் வந்துரும். அப்ப -3 cos x மைனஸ் sin 3x பண்ண போறோம். sin 3x பண்ணா -cos x. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கா, இங்க என்ன வந்துரும் நம்மளுக்கு பிளஸ் cos 3x. அப்ப xக்கு முன்னாடி வேல்யூ இருந்தா அது என்ன பண்ணணும் நம்மளுக்கு எப்போதும் டிவைட்ல வந்துரும். அப்ப by 3. 1/4 ரெண்டுக்குமே காமனால என்ன பண்ணிருக்கோம், நம்ம இது ரெண்டுக்கும் காமனால 1/4 வெளியில வச்சு பாக்ஸ்ல எழுதியிருக்கோம். பிளஸ் என்ன வந்துரும் நம்மளுக்கு c. நெக்ஸ்ட் தேர்ட் சம் integral of cos 2x plus 2 sin square x by cos square x கொடுத்திருக்காங்க dx. இப்போ நம்மளுக்கு தெரியும் we know that cos 2x க்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா 1 minus 2 sin square x. அப்ப cos 2x க்கு பதிலா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் 1 minus 2 sin square x அப்ளை பண்ண போறோம். அப்ப क्वेश्चனை ரைட் பண்ணிட்டேன். equal to integral of cos 2x க்கு பதிலா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன் 1 minus 2 sin square x plus 2 sin square x divided by cos square x dx. இப்போ என்ன ஆயிருங்க, இந்த -2 sin square x plus 2 sin square x கேன்சல் ஆயிரும். அப்ப integral of என்ன மட்டும் இருக்கும் நம்மளுக்கு 1/cos square x dx னு இருக்கும். நம்மளுக்கு தெரியும் 1/cos ஏதோட ரெசிப்ரோக்கல் சீக்கனோடது. அப்ப என்ன வரும் நம்மளுக்கு integral of secant square x dx.
இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் என்ன வரும்? tan எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ 1 cos ஸ்கொயர் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? டைரெக்டாக ஃபார்முலா தெரியாது, இன்டெக்ரல் ஃபார்முலா. அப்போ 1 cos ஸ்கொயர் எக்ஸ் எப்படி ரைட் பண்ணலாம்? இதோட ரெசிப்ரோக்கல் என்னது? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ சீக்கன் ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? tan எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.